வேரியேஷனில் நெக்ஸ்ட்டு சம் நேற்று போட்ட மாடல் தான். The weight of a coin varies as the square of its radius and thickness of two similar coins. The thickness of one is half that of the other. If one has a radius of 3/4 inch, find the radius of the other. Given that the weight of the first is double that of the second, find also the circumference of the each. அப்போ டபிள்யூவை வந்து வெயிட்டுன்னு எடுத்துக்குவோம், ஆர் வந்து ரேடியஸ்ன்னு எடுத்துக்குவோம், டி வந்து திக்னஸ்ன்னு எடுத்துக்குவோம். என்ன கொடுத்துருக்குன்னா வெயிட் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அஸ் வெல் அஸ் திக்னஸ். டபிள்யூ இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் டி. அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கேஆர் ஸ்கொயர் டி. நேற்று போட்டாலும் அதே மாடல் தான். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கேஆர் ஸ்கொயர் டி. இப்போ ஃபஸ்ட்டு காயின் எடுத்துக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு காயின். ஃபஸ்ட்டு காயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து W1 is equal to K1 into R1 square into T1. T1 வச்சுக்கலாம். R1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/4 கொடுத்துருக்காங்க R1. அப்போ W1 is equal to K1 into 3/4 the whole square into T1ன்னு வந்துடும். அதாவது 9/16. அப்போ K1 into 9/16 into T1. இது W1. இது W1. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு கேஸ் W1 is equal to K1 into 9/16 into T1. இப்போ செகண்ட் காயினுக்கு வருவோம். செகண்ட் காயினுக்கு எப்படி எழுதுவோம் நம்ம? W is equal to K2 into R2 square into T2. W2 is equal to, அப்போ இஸ் ஈக்குவல் டு K2 தெரியாது, R2 ஸ்கொயர் தெரியாது. T2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். T2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் ஒன் இஸ் ஆஃப் தட் ஆஃப் த அதர். அதாவது T1 இஸ் ஈக்குவல் டு half T2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T2 இதுலேருந்து என்னது 2T1. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். திக்னஸ் இஸ் 1/2 ஆஃப் த அதர். அதாவது T1 வந்து half T2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம ஃபஸ்ட்டு காயினுக்குன்னு எடுத்துக்கோம், செகண்ட் கொடுத்துருக்கதை செகண்ட் காயினுக்குன்னு எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு காயினுக்கு T1ன்னே எடுத்துக்கிட்டோம், R1 மட்டும் 3/4ன்னு எடுத்துருக்கோம். செகண்ட் காயினுக்கு R2 கண்டுபிடிக்கணும். T2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா திக்னஸ் ஆஃப் ஒன் இஸ் half தட் ஆஃப் த அதர். அதாவது T1 வந்து half T2. அப்போ 2 இந்த சைட் போனால் T2 வந்து 2T1. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? 2T1ன்னு போடுவோம். அப்போ K2 இன்ட்டு R2 ஸ்கொயர் இன்ட்டு 2T1. இதுதான் வந்து என்னது செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் வெயிட் இஸ் டபுள் தட் ஆஃப் த அதர். W1 இஸ் ஈக்குவல் டு 2W2. நேற்று கொடுத்த மாதிரியே W1 இஸ் ஈக்குவல் டு 2W2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் போய் பாருங்கள். வெயிட் ஆஃப் த ஃபஸ்ட் இஸ் டபுள் தட் ஆஃப் த செகண்ட். அப்போ W1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? K1 இன்ட்டு 9/16 into T1. இது என்னது 2 இன்ட்டு இந்த 2க்கு 2 K2 இன்ட்டு R2 ஸ்கொயர் இன்ட்டு 2T1. இப்போ K1 இல்லை K தான் ரெண்டுலேயுமே வந்து K தான். K இன்ட்டு R2 ஸ்கொயர் தான். ஏன்னா இட் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு K மட்டும்தான். அதனால் Kன்னு மட்டும் வச்சுக்கோங்க. K1 K2ன்னு வச்சுக்காதீங்க. Kனே ரெண்டு பக்கமுமே K தான். ரெண்டு பக்கமுமே K தான். அப்போ K இன்ட்டு 9/16 இன்ட்டு T1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4K. 4K இன்ட்டு R2 ஸ்கொயர் இன்ட்டு T1. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும்னா K கேன்சல் ஆயிரும், T1 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குது? 9/16 இஸ் ஈக்குவல் டு 4R2 ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9/16 இன்ட்டு 4. இந்த 4 கீழே வந்துடுமா? அப்போ 9/64. இதுதான் R2 ஸ்கொயர். அப்போ R2 வந்து என்னென்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3/8. இதுக்கு 3, இதுக்கு 8. R2 வந்து 3/8 இன்ச். இதுதான் வந்து ஒன்று கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். R2 எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுது. அதாவது என்ன கொடுத்துருக்குன்னா W1 இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு R1 ஸ்கொயர் T1. Kன்னு எடுத்துக்கங்க, இதை K1 எடுத்துக்காதீங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். K இன்ட்டு R1 ஸ்கொயர் இன்ட்டு T1. R1 3/4ன்னு கொடுத்துருக்கு. T1னே வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு காயினுக்கு R1 3/4, T1னே வச்சுருக்கோம்.
அப்போ W1 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு R1க்கு பதிலாக 3/4 போட்டு 3/4 த ஹோல் ஸ்கொயர் K1. W1 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணால் 9/16 T1. இதே மாதிரி செகண்ட் காயினுக்கு கே இன்ட்டு R2 ஸ்கொயர் இன்ட்டு T2. R2 தான் கண்டுபிடிக்கணும். T1க்கும் T2க்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கு. என்னென்னா T1 வந்து ஹாஃப் ஆஃப் T2ன்னு கொடுத்துருக்கு. இதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் T2 வந்து 2T1. அதனால் T2க்கு பதிலாக 2T1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ கே இன்ட்டு R2 ஸ்கொயர் இன்ட்டு 2T1. இன்னொன்று என்ன கொடுத்துருக்குன்னா வெயிட் ஆஃப் ஃபஸ்ட் இஸ் டபுள் தட் ஆஃப் த செகண்ட். அப்போ W1 இஸ் ஈக்குவல் டு 2W2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 2 4ன்னு எழுதிடுறோம். கேயும் அடிபட்டுறது. இது 2 இன்ட்டுன்னு மறந்துடாமல் போடணும். கே அடிபட்டுரும், T1 அடிபட்டுரும். மிச்சம் இருக்குது 9/16 இஸ் ஈக்குவல் டு 4R2 ஸ்கொயர். நமக்கு R2 ஸ்கொயர் தான் வேணும். அப்போ இந்த 4ம் கீழே வந்துடும். இப்போ R2 ஸ்கொயர் 9/64, R2 3/8 inch. அப்புறம் என்ன கேட்டிருக்கு இன்னொன்றுனா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு காயின் அண்ட் செகண்ட் காயின். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஈச் காயின் கேட்டிருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு காயினுக்கு காயின்கிறது உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஃபஸ்ட்டு காயினுக்கு 2πr1. 2 × 22/7 × 3/4. R1 வந்து 3/4. அப்போ 2 2s are 2 11s are 33/7. 7 inches தான். ஏன்னா R1 இன்ச்சஸில் இருக்கிறதுனால இதுவும் இன்ச்சு தான். செகண்ட் காயினுக்கு 2πr2. அப்போ 2 × 22/7 × 3/8. 2 4s are 2 11s are 2 2s are 33/14 inch. இது வந்து செகண்ட் காயினோட சர்க்கம்ஃபரன்ஸ். இதை ரெண்டுலேயும் நாம் இன்னும் கேனே வச்சுக்கோங்க. K1 K2ன்னு வச்சிடாது. ஏன்னா ப்ரொபோர்ஷனல் டு கே மட்டும்தான். ரெண்டு வேரியபிள் தனித்தனியான தான் K1 K2 வச்சுக்குவோம். இது ஒரே ப்ரொபோர்ஷனாலிட்டி தான். அதனால் கே டைரக்ட் வேரியேஷன். அதனால் கே மட்டும்தான் ரெண்டு கேஸ்லேயுமே வச்சுக்கணும். K1 K2ன்னு வச்சுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இதில் எக்ஸஸாக சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம்.